the bell icon on YouTube and don't miss another update. பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் எப்படி சண்டை போட்டாங்களோ, அந்த லிஸ்ட்ல இப்ப ஜெர்மனியும் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. ஆனா, ஜெர்மனி, ரஷ்யா கூட அவ்வளவு ஃப்ரீயா சண்டை போட முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். ஜெர்மனியில சரிபாதி ரஷ்ய ஆதரவு, சரிபாதி ரஷ்ய எதிர்ப்புன்னு கூட வச்சுக்கலாம். இது சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும் இந்த கணக்கு. ஆனா, அமெரிக்கா, பிரிட்டன்ல இருக்கிற மாரி பெரிய அளவுல 3/4% எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா, ஜெர்மனி அரசாங்கம் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவா இந்த பக்கம் சண்டை போடுது. ரஷ்யாவும் நேரம் பார்த்து அடிக்குது. வரக்கூடிய நாட்கள்ல ஜெர்மனியிலயும் தேர்தல் வரும். அந்த தேர்தல் ரஷ்யாவோட யுத்தம், உக்ரைன் யுத்தம் இப்படி பல்வேறு விஷயங்கள மையமா வச்சு புயல் சுத்தி அடிக்க மாட்டுக்கு. அத குறி வச்சு இப்ப சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த யுத்த காலத்துல மிகப்பெரிய பூகம்பமா வெடிச்சது என்ன அப்படின்னா, பிரிட்டனோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட செல்போன் ரெக்கார்டிங்கை தூக்கி வெளில வீசினாங்க. அது ரஷ்ய ஹேக்கர் தான் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த அம்மையாரோட பதவியே போச்சு. அவங்களும் பேராசைப்பட்டு போய் பிரைம் மினிஸ்டராக உட்கார்ந்தாங்க. போயிட்டு வாமா அப்படின்னு தூக்கி வீசி ஃபோனையும் பிடுங்கிட்டாங்க. அதுக்கடுத்து பெரிய அளவு சச்சரவா வெடிச்சது என்ன அப்படின்னா, ஜெர்மனியோட இராணுவ அதிகாரிகள் பேசுறது தான். எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, கிரிமியா பாலத்தை தாக்குறத பத்தி பேசுறாங்க. இந்த ஆடியோவையும் தூக்கி ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு ரஷ்யா. இதுல பெரிய அளவு பத்திக்கிச்சு. அப்ப வெளிப்படையா நீ தானடா இந்த வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பமாச்சு. அந்த சண்டை ஆரம்பமானதுல இப்ப அடுத்த கட்டமா ரஷ்யால இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ரஷ்ய பத்திரிகையாளர்கள் ஜெர்மனியில இருப்பாங்க. அவங்களோட விசா காலம் முடிவடைஞ்சா போயிரு, எக்ஸ்டர்னே கிடையாது, ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. இது தப்பு. இது முழுக்க முழுக்க அபாய கட்டத்துல கொண்டு போய் உன்னைய விட்டுரும், 2 நாடையும் விட்டுரும் அப்படின்னு சில தலைவர்கள் தெளிவா உன்னைய மட்டும்தான்டா விட போகுது, நாங்க இந்த விஷயத்த விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்காங்க. வார்த்தை போர்கள்லாம் தாண்டி தூதரை கூப்பிட்டு மிரட்டுற அளவுக்கே போயிட்டாங்க. இந்த விவகாரம் இதே மாதிரி போச்சு அப்படின்னா, பிரிட்டன், அமெரிக்கா போய் ஒரு ஸ்டேஜ்ல நின்றும். அந்த மாதிரி ஜெர்மனியில நிக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஐரோப்பால உள்ள நாடுகள் எல்லாமே ரஷ்ய எதிர்ப்பு அப்படிங்கிறது 100க்கு 100% இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு போன ஃபின்லாண்டோட அரசு தலைமை இன்னைக்கு தேர்தல்ல என்ன நிலைமை ஆச்சு? தேர்தல்ல தோத்துட்டாங்க. இதே மாதிரி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்த நபர்கள் தேர்தல்ல ஜெயிச்சு வந்து உக்ரைன் யுத்தத்துக்கு ஆதரவு இல்லைன்ட்டு போறதையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான நிலைமை தான் ஐரோப்பா முழுவதும் இருக்கு. அந்த சதவீதம் கூடும் குறையும், இல்ல அதை ஓரளவு கூட்டுறதுக்கு அமெரிக்கா போராடுது. இதெல்லாம் தாண்டி இதான் யதார்த்தமான உண்மை. அப்ப ஜெர்மனி அக்ரெசிவா இப்ப அடிக்கிறது மூலியமா அடுத்த கட்டமா ரஷ்ய ஆதரவு ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும்னு ரஷ்யா நினைக்குது. அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆடியோ என்னைக்கு சிக்கிச்சோ, ஆனா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணார்கள். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர்களா வாண்டடா ஜெர்மனியே வந்து மாட்டிக்குது. பத்திரிகையாளர்களுக்கு விசா தரமாட்டேன் அப்படின்னு. இதையும் இறங்கி அடிக்கிறாங்க. இறங்கி அடிக்கிறது மட்டும் கிடையாது. நாங்க ஜெர்மனி மீது ஒரு யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நிறுத்தவும் மாட்டோம். யுத்தத்துல ஜெர்மனியால ஜெயிக்கவும் முடியாது. பார்த்துக்க, யாரு துணைக்கு வந்தாலும் உன்னைய காப்பாற்றவே முடியாதுன்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவிலேருந்து மிகப்பெரிய அளவு காட்டமான அறிக்கைகள். அதே மாதிரி தூதரை கூப்பிட்டு திட்டுறது. ஜெர்மனி அந்த சைடு என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் ஜெர்மனி இப்போ தான் பயப்படுது. இவ்வளவு காலம் அவங்க பாட்டு அப்படியே மேலோட்டமா அடிப்போம், பின்வாங்குவோம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, இப்போ அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்கார்கள். 1, 2 ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி பெரிய அளவு இல்லை. அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னே தெரியல. பின்வாங்கிறதா இல்லை இதே ட்ராக்ல முன்னேறி போறதா அப்படின்னு தெரியல. இது தெரியாம தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல முதல் நாள்ல இருந்து ஜெர்மனி ஸ்டாண்ட் எடுக்குது. ஒரு அடி முன்ன வைப்பாங்க, ஒரு அடி பின்ன வச்சாலும் பரவாயில்ல, சைட்ல வச்சு ஓடி போயிடுவாங்க. திருப்பி 10 நாள் கழிச்சு திரும்ப யுத்த காலத்துக்குள்ள வருவார்கள் ஸ்டேட்மெண்ட் வகையில. அதே ஃபார்முலாவை ஜெர்மனி திருப்பவும் கையில் எடுத்துச்சு. ஆனா ரஷ்யா இந்த தடவை பிளானை பக்காவா போட்டுருச்சுல, ஜெர்மனியை எங்கிட்டு கொண்டு போய் நிறுத்துறதுன்னு. அதனால ஜெர்மனியோட நிலைமை கொஞ்சம் சிக்கல் தான். யாருக்கு அப்படின்னா ஜெர்மனி நாட்டுக்கு கிடையாது, ஜெர்மனியை ஆளக்கூடிய தலைமைகளுக்கு அடுத்து எப்படி எதிர்காலம் போகுதுங்கிறது இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சு வெளில வந்தாதான் சொல்ல முடியும்.